ஒரு மிகப்பெரிய காடு. பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன அந்த காட்டில். நரி ஒன்றும் வாழ்ந்து வந்தது. அந்த நரிக்கு எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஏமாற்றி அவங்கள ஏமாறுவதை பார்த்து சந்தோஷப்படுவதே வேலையாக வச்சுருந்தது அந்த நரி. அதே காட்டில் அறிவு அதிகமாக இருக்கிற கொக்கு ஒன்றும் இருந்தது. அந்த கொக்கு காடு முழுவதும் இருக்கிற மிருகங்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கியிருந்தது. இதை பொறுக்க முடியாத நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்றி அதை அள வச்சிடணும்னு முடிவு பண்ணுச்சு. ஒரு நாள் கொக்கு நரியோட குகை வாசல் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தது. நரி அந்த கொக்கை பார்த்தது. ஹலோ நண்பா, உன்னோட அறிவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். காடு முழுக்கும் உன்னோட பேச்சு தான். நாளைக்கு உனக்கு விருந்து ஒன்று வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ அதில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டது நரி. கொக்கும் ஓகே நண்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு பறந்து போயிடுச்சு. அடுத்த நாள் சுவை அதிகமாக இருக்கிற நண்டு சூப் வச்சிருந்தது நரி. மாலை வேளை கொக்கு நரி வீட்டுக்கு வந்தது. அங்கு நண்டு சூப் அகலமான பாத்திரத்தில் நரி பரிமாறி வைத்திருந்தது. வா நண்பா, சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு சூப்பை நக்கி சாப்பிட ஆரம்பித்தது நரி. நான் உனக்காகவே தான் செஞ்சிருக்கேன், சாப்பிட நண்பா, ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற என்றது நரி. கொக்கினால் வாயகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்கவே முடியவில்லை. கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. சூப்பு சூப்பராக இருக்கு நண்பா. சரி, நைட்டு லேட் ஆயிடுச்சு, நான் இப்போ என் வீட்டுக்கு போகணும். நீ விருந்து வச்சது போல் மதில் மரியாதைக்கு நாளைக்கு உனக்கு நான் விருந்து வைக்கலான்னு இருக்கேன். நீ நாளைக்கு இரவே என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டது கொக்கு. நரியும் கொக்கை ஏமாற்றிய குசியில் ஓஎஸ், நான் வரேனே என்றது நரி. கொக்கு பசியுடன் வருத்தப்பட்டு கொண்டே பறந்து சென்றது. அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. சிக்கன் சூப் ரெடி பண்ணியது கொக்கு. சூப்போட வாசனை கமகமன்னு காட்டையே ஒரு வழி பண்ணிச்சு. நரி வாசனையில் மயங்கி எச்சிலூர பார்த்துக்கிட்டே நின்றுது நரி. கொக்கும் நரி வந்ததும் குட்டி வாய் இருக்கிற குவளையில் சூப்பை ஊற்றி வைத்தது கொக்கு. நாக்கில் எச்சிலூர இன்னைக்கு நல்ல வேட்டை தான், ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். கொக்கு ஒரு குவளையை நரிக்கிட்ட கொடுத்தது. மற்றொரு குவளையை தம் பெரிய அழகால குவளைக்குள்ளே நுழைச்சி சூப்பை ருசித்து குடிக்க ஆரம்பிச்சிச்சு. நரியால் சூப்பை குடிக்கவே முடியல. கொக்கு நரியை பார்த்து, நண்பா, சூப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டது. சூப்பு நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி சூப்பை நான் வாழ்நாளில் குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்போ தான் நரிக்கு புரிஞ்சுது, நாம் மற்றவங்கள ஏமாற்றும் போது அவங்க எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிது. அன்று முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றவில்லையாம்.